ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தோட முதல் நாள் ப்ரீ புக்கிங் மட்டுமே வந்து பல கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ அப்படின்ட்டு முன்னணி நடிகர்களை வச்சு வந்து எல்லாமே வெற்றி படமாக கொடுத்தது தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ இப்போ வந்து அவரோட அடுத்த திரைப்படம் தான் கூலி. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரையும் தாண்டி ஒரு நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், அமீர் கான், சத்யராஜ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பெரிய நட்சத்திரம் பட்டாலுமே நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேன் இந்தியா பிரபலங்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தில் இருக்கிறதுனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி அடிக்குமா அப்படின்றது எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அனிருத் இசையில் இந்த திரைப்படம் வந்து சமீபத்தில் தான் வந்து இந்த திரைப்படத்தில் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டுலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு இசை வெளியீட்டுலாம் செம்மையாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆகஸ்ட் 14 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலே வந்து ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முதல் நாள் முன்பதிவு தொடங்கிய கொஞ்ச நேரத்திலே வந்து கேரளாவில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 3 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தற்போது என்னன்னா முதல் நாள் புக்கிங் மட்டுமே வந்து உலகம் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே வந்து முதல் நாள் புக்கிங் மட்டுமே வந்து நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருந்து எத்தனை சாதனை படைக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.